பல இசையமைப்பாளரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அதுக்கும் அனிருத்துடைய இசைக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? வித்தியாசங்கள் வந்து அவங்க இருக்கிற இடம், அவங்க ஸ்டுடியோ அமைச்ச இப்போ சந்தோஷ் சார்னு அந்த சைடு போகணும், அனிருத் சார்னு அந்த சைடு போகணும், இளையராஜா சார் ஸ்டுடியோலாம் கிட்ட போகணும். இந்த வித்தியாசங்கள் தான் இருக்கே தவிர ஐயா ஸ்டுடியோ இப்போ இமான் சார் ஸ்டுடியோ இந்த மாதிரிலாம் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பணிவை கடைப்பிடிப்பேன். எங்களோட அனிருத் சார், எங்களோட சந்தோஷ் சார், எங்களோட சான்றோடன் சார், இவங்ககிட்டலாம் துருதுருன்னு இருப்பேன். ஏன்னா இவங்களாம் ஒரு அப்பாட்ட வேலை பார்க்குற அப்பாவிட்ட இருக்கிற ஒரு அனுபவமும், இங்கிட்ட மாமன்கள்ட்ட இருக்கிற அனுபவமும், இங்கிட்ட அண்ணன் தம்பிகளோட நண்பரோட இருக்கிற அனுபவம் இருக்கு. அந்த 3வது அனுபவம் தான் அங்கே அனிசாரோடதில். மேக்ஸிமம் நைட்டில் தான் எங்களுக்கு ரெக்கார்டிங் நடக்கும். திரும்பி வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நைட்டு இப்போ பாட்டு வேட்டைன்னு சொல்லுவோம். அது வந்து நல்ல அனுபவமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்க மாட்டார் அவர். எப்படின்னா மற்ற இடத்துல போனோம்னா பாடி முடிச்சுன்னு வந்துடுவோம். அங்கே அப்படி இல்லை. இப்போ ஒரு பல்லவியை பாடிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு ஏதாச்சும் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் சரணத்தை பாடுறது, அதுக்கப்புறம் இப்படி தான் போகும். சில ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் பாடிட்டு 1 வாரம் சென்று மறுபடியும் 2வது சரணம் பாடுறது, இப்படிலாம் கூட நடந்திருக்கு. ஜாலியான ஒரு அனுபவங்களாக தான் இருக்குது எதுவுமே. அனிருத்தோட அந்தளவு எங்கே நெருக்கம் உங்களுக்கு பிறந்தது? என்னோடய முதல் பாட்டு அவருடைய இசையில் வந்து கட்டிக்கிட சாங்கு, அதில் எழுதி பாடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ இருந்தே எனக்கு முதல் அனுபவத்துலேருந்தே அவர் நல்ல ஜாலியாக தான் பேசுவார். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பாடல்கள் பாட கொஞ்சம் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபோக் மார்லிங்கிற வார்த்தையை தவிர மற்ற வார்த்தை சொல்ல மாட்டார். என்னோடய எனர்ஜி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பாடுற விதமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பார்.